வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஐசர் எக்ஸாம் நம்மளுக்கு 25ஆம் தேதி இருக்கு இல்லையா? அதை பத்தி ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் எக்ஸாம்ஸ் என்ன, எதுக்கு ஐசர் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அவேர்னஸ் வந்திருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க, சார் உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த ஐசர்னு ஒன்று இருக்குன்னே தெரியும், ஐசருக்கு அப்ளிகேஷன் எப்படி போடுறதுனே தெரியும், அதுவும் ஐஐடியில் இருக்கக்கூடிய பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ்லாம் உங்க வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஐசர் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணி தான் இதெல்லாம் வரும் அப்படின்றது எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. இதை இப்போ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நாங்கள் எப்போ அப்ளை பண்ணுறது, இதுக்கான அப்ளிகேஷன் ஏப்ரல்லையே முடிஞ்சு போச்சு இல்லையா? அது சம்பந்தமாக தான் இதில் ஒரு ரீகேப் பார்க்க போகிறோம் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி. என்ன ரைட்டா? 25 எப்போ மே. இதில் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாட்டி ஷெட்யூல் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. 25ஆம் தேதி அக்ராஸ் இந்தியாவில் இது நடக்குது காலையில் 9 மணிக்கு. இது என்ன சார் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் பேஸ்டு எக்ஸாம்ஸ். கம்ப்யூட்டரில் வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. இந்த எக்ஸாம்ஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி. இதில் நம்ம 11 and 12 படித்ததுல இருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வருது. எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 15 கொஸ்டின். ஃபிசிக்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின், கெமிஸ்ட்ரில இருந்து 15 கொஸ்டின், பயாலஜில இருந்து 15 கொஸ்டின், மேக்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் கொடுத்தா 4 மார்க்கு, தப்பா ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா 1 மார்க் நம்மளுக்கு போயிடும். சப்போஸ் நான் எதுவுமே அட்டன் பண்ணலை சார், ஒரு கொஸ்டினுக்கு நான் அட்டன் பண்ணலன்னா எதனா மார்க் போகும்னா மார்க் போகாது, 0. அப்போ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 240 மார்க்ஸ். இந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரைட். இதில் ஜாயிண்ட் அட்மிஷன் கமிட்டி வந்து 2025 இதுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுமே இதுக்கான அலாட்மெண்ட் வந்து தனியாக வந்து பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். இந்த ரிசல்ட் வந்ததுமே எப்படி வந்து இதுக்கு அப்ளிகேஷன் வந்து கவுன்சிலிங்க்கு நான் போடுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதனா அசிஸ்டன்ஸ் தேவை இருந்ததுன்னா இது பெய்டு சர்வீஸில் ஆர்ஜிஆர் அகாடமியில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஐசர் அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க, கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறீங்க, இல்லை ரிசல்ட் வந்ததுமே எனக்கு நல்ல மார்க் வந்ததுன்னா நான் எப்படி எந்த ஐசரை செலக்ட் பண்ணணும், இருக்கக்கூடிய 7 ஐசரில் எது நல்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஐடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குல்ல, அதில் அப்ளை பண்ணணும், நான் என்ன பண்ணணும், இல்லைன்னா குவஹாத்தியில் இருக்கக்கூடிய பயோமெடிக்கல் சயின்ஸ் ஐசர் எக்ஸாம்ஸ் வச்சு எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அதுக்கு நான் எப்படி சீட்டு எடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இதுக்கு வந்து ரெகுலராக 11th 12th முடித்த குழந்தைங்களுக்கும் இப்போ வந்து நம்ம ட்ரைனிங் இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. ஒரு அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி ஐசரோட ட்ரைனிங் எடுக்கிற குழந்தை பாருங்க 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்று, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கிறதுனால ஜேஇ எக்ஸாம்ஸும் அவங்க தயாராகிடலாம். அதே போல் இதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கிறதுனால நீட் எக்ஸாமுக்கும் தயாராகலாம். அப்போ ஐசரை ஃபோக்கஸ் பண்ணுற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் ஃபீல்டு இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் ரெண்டுத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்தந்த ஃபீல்டில் கோர் சப்ஜெக்ட் போகலாம், இல்லைனா ரிசர்ச் பேஸ் போகலாம், இன்னோவேஷனில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஐஐஎஸ்சியில் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ரைட்டா? நீட் ஸ்கோர் மூலயமா மெடிக்கல் போகலாம், இல்லை ஜிஇ மூலயமா ஐஐடி, ட்ரிபிள் ஐடி, என்ஐடிஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் போகிறது மூலயமா ஒரு ரிசர்ச் பேஸ்டு கரிக்குலத்தில் படித்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நான் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் டிராப்பர்ஸ் ப்ரோக்ராமும் நாங்கள் வந்து இந்த வாட்டி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய குழந்தைங்க சார் நாங்கள் 1 வருஷம் வெயிட் பண்ணி படிக்கலான்னு இருக்கோம் சார் அப்படின்றாங்க. அவங்களுக்கும் இந்த பேட்ச் வந்து நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். 11 and 12லயே நாங்கள் வந்து 2 வருஷம் படித்தோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெய்க்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம், நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஐசருக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஐசருக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சென்னையிலையோ இல்லைனா தமிழ்நாட்டிலையோ ஐசருக்கான கிளாஸஸ் யாருமே எடுக்கல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2025 எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகளுக்கு நம்ம ஒரு 60 நாள் வந்து இந்த ஐசருக்கான கிளாஸ் கொடுத்துருக்கோம். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. எங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கிளாஸஸை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது குழந்தைங்களுக்கு. அதே ஒருத்தர் நிறைய பேர் என்கொயரியும் பண்ணிட்டு இருக்காங்க, சார் ஃபுல் இயருக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுங்க அப்படின்னு. அவங்களுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த தகவலை உங்களுக்கு கொடுக்குறோம். ரைட்டா? நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களா?
பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை இல்லை என்கிட்ட பேசணும் அப்படின்னா 9176552121 நேரடியாகவே நீங்கள் பேசலாம். இல்லை கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இதுக்கு எதனா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் இருக்கா, ஃபீஸ் எதனா கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை 10th மார்க்கை பேஸ் பண்ணி எதனா எங்களுக்கு எதனா ஸ்காலர்ஷிப் கொடுப்பீங்களா அப்படின்ற எல்லா தகவலையும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே.